வாழ்வை வாழவே வாழா என் வாழ்வை வாழவே. அண்மை செய்தி. அரசியல்வாதியான விஜயுடன் மத்திய அரசு மோதலாம், நடிகரான விஜயுடன் மோதக்கூடாது என்று விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளுக்கு மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தம் காரணமாகவே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று கிரீஷ் சோடங்கர் விமர்சித்துள்ளார். அரசியல் ரீதியிலான மாற்று கருத்தை ஏற்கலாம், ஆனால் ஒரு திரைக்கலைஞரின் படத்தை குறிவைக்க கூடாது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் மத்திய அரசு நடிகர் விஜயை குறிவைக்க கூடாது என்று கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் அரசியல் நோக்கங்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று தர மறுப்பது, தமிழ் திரையுலகம் மீது நடத்தப்படும் தாக்குதல், அரசியல் காரணங்களுக்காக படைப்பு சுதந்திரம் முடக்கப்படுவது ஆபத்தானது என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வரிசையில் இப்போது தணிக்கை வாரியம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல்வாதியான விஜயுடன் மத்திய அரசு மோதலாம், நடிகரான விஜயுடன் மோதக்கூடாது என்று விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிகாரிகளுக்கு மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தம் காரணமாகவே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று கிரீஷ் சோடங்கர் விமர்சித்துள்ளார். அரசியல் ரீதியிலான மாற்று கருத்தை ஏற்கலாம், ஆனால் ஒரு திரைக்கலைஞரின் படத்தை குறிவைக்க கூடாது. ஜனநாயகன் பட விவகாரத்தில் மத்திய அரசு நடிகர் விஜயை குறிவைக்க கூடாது என்று கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் அரசியல் நோக்கங்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று தர மறுப்பது, தமிழ் திரையுலகம் மீது நடத்தப்படும் தாக்குதல், அரசியல் காரணங்களுக்காக படைப்பு சுதந்திரம் முடக்கப்படுவது ஆபத்தானது என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வரிசையில் இப்போது தணிக்கை வாரியம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார்.